Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வீர திருநாவுக்கரசு திமுக கூட்டணியில் போட்டியிட்ட கட்சிகள் அடுத்து தேர்தலுக்கு பிறகு பல மாநிலங்கள் அப்படி மாறி இருக்காங்க. அப்படி காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ விடுதலை சிறுத்தைகளோ தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குது அந்த கட்சிகளுடைய விருப்பம். ஆனால் உங்கள் பாஜகவுடைய மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயண திருப்பதி என்ன சொல்கிறாருன்னா, தாவேக்கா இவர்களுடைய ஆதரவை பெறக்கூடாது, நாடக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் சந்தர்ப்பவாதம் இங்கே வந்துட்டாங்கன்னா சந்தர்ப்பவாத கூட்டணியே அது மாறும். திமுக ஆட்சியில் சொன்ன குற்றச்சாட்டுகள் அவ்வளோ இருந்துச்சு, அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் மௌனமாக இருந்தாங்க, இங்கே வந்தாலும் அதான் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தோழர் சொன்னாங்க, பாஜக வந்துட்டு ஒரு இந்துத்துவ சித்தாந்தம், அதுக்கு எதிராக தான் நாங்கள் வந்துட்டு ஒரு கொள்கை கூட்டணி அமைச்சோம் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் திட்டமிட்டு இந்துத்துவ சித்தாந்தம் அப்படின்னா ஒரு தவறான சித்தாந்தம் மாதிரி அவதூறு பரப்பிட்டே இருக்கிறான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்மளோட நேயர்களுக்கு நான் ஒரு சில விஷயத்தை விளக்க விரும்புகிறேன். இந்துத்துவம்னா சிம்பிளாக இந்துவாக இரு, முஸ்லீமாக இரு, கிறிஸ்டினாக இரு, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாரும் இந்தியனாக இரு. இதுதான் இந்துத்துவ சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தில் என்ன பிழை கண்டாங்கன்னு எனக்கு தெரியலை. இவங்களை பொறுத்தளவு மற்ற கட்சிகள்லாம் முஸ்லீமாக இரு, கிறிஸ்டினா இரு, இந்து மட்டும் இந்துவா இருந்துடாத, அப்படி இருந்தா தான் அது மதசார்பற்ற தன்மை அப்படின்றாங்க. நாங்கள் அப்படி இல்லை. ஒவ்வொரு மதத்தில் பிறந்தவங்களும் அந்த மதத்தோட கோட்பாடுபடி அந்த மதத்து கடவுளை வழிபட்டு அப்படியே இருங்க. ஆனால் மத வித்தியாசம் இல்லாமல், மொழி வித்தியாசம் இல்லாமல், மாநில வித்தியாசம் இல்லாமல், ஜாதி வித்தியாசம் இல்லாமல் நம்ம எல்லாரும் இந்தியர்களாக இருப்போம்னு சொல்கிறோம். இதுதான் இந்துத்துவ சித்தாந்தம். இதுக்கு எதிராக இருக்கிறவங்கள மக்கள் தான் புறக்கணிக்கணும். அப்புறம் நாங்கள் ஊழலுக்கு எதிராகவும் இருக்கோம். இந்த சித்தாந்தம் பிடிக்கலையே அவங்களுக்குன்னு தெரியல எங்களுக்கு. சரி, மறுபடியும் உங்கள் கொஸ்டினுக்கு வரேன். தேர்தலுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் சொன்னார், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. ஏன்னா அவருக்கு நம்ம இப்பதான் கட்சி ஆரம்பிக்கிறோம், கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு அவநம்பிக்கை இருந்துச்சு. உண்மையாவே இன்னைக்கு 108 சீட்டுங்கிறது மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு அதிர்ச்சியா இருக்குதோ, ஆச்சரியமா இருக்குதோ, அதே மாதிரி விஜய் அவர்களுக்கும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியா தான் இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம இவ்வளவு ஜெயிப்போம்னு தெரிஞ்சிருந்தா அவர் மற்றவங்களை கூப்பிட்டு இருக்க மாட்டார். அப்பவே ஒரு கூப்பிடும் போதே எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு வேணும், அதிகாரத்திலும் பங்கு வேணும் சொல்லி காங்கிரஸோ கம்யூனிஸ்டுகளோ விசிக்கோ வந்திருந்தா இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து மெஜாரிட்டி கிடைச்சிருந்தா யாரும் அதை கிரிட்டிசைஸ் பண்ண போறதில்லை. நேற்று வரைக்கும் எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் விஜய் அவர்களை கிரிட்டிசைஸ் தான் பண்ணார். அவங்க ஒன்னும் ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியல, நாங்க தீவிரமா ஒன்னும் எதிர்ப்பு. இன்னைக்கு மாத்தி பேசுறாரு. இன்னைக்கு இல்ல, நீங்க சோசியல் மீடியா எடுத்து பார்த்தா, ஒப்பிட்டு பார்த்தா நீங்க இதெல்லாம் தெரிஞ்சிடும். அப்படிதான் விமர்சனம் பண்ணி பேசினாங்க. இன்னும் சொல்ல போனா பிஜேபி விஜய் அவர்களை இறக்கி விட்டுருக்காங்கன்னு விடுதலை சிறுத்தைகள் முதற்கொண்டு எல்லாருமே சொன்னாங்க. கம்யூனிஸ்டுகளும் சொன்னாங்க, காங்கிரஸ் சொன்னாங்க. விஜய் வேணா விசிகாவை விமர்சனம் பண்ணாம இருக்கலாம், காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்களை விமர்சனம் பண்ணாம இருக்கலாம். ஆனா காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்தவங்க, விசிகாரங்க எல்லாமே விஜய் அவர்களை தீவிரமா விமர்சனம் பண்ணாங்க. ஏன்? அவங்க எல்லாம் எப்படியாச்சும் மு.க. ஸ்டாலின் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் எங்க ஆளுங்கட்சிக்கு எதிரான இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டலாம் அவரு கொஞ்சம் பிரிச்சு அது மறுபடியும் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்துட போகுது அப்படிங்கிற பயத்துல இந்த மாதிரி விஜய் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சரி, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இவருக்கு மட்டும்தான் 108 வந்திருக்குது. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் எமர்ஜென்சியில் இருக்குங்கிறத தான் 108 காமிக்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு சரி, இவருக்கு ஓரளவுக்கு ஆன்மீகத்திலையும் முக்கியமான என்ன இல்லை, ஆன்மீகத்துல நம்பிக்கை உள்ளவங்க தானே அதெல்லாம் பேசணும். நிறைய பேர் தமிழ்நாட்டு வந்துட்டு ஆன்மீகத்துல நம்பிக்கை இருந்தாவே தான் இந்துத்துவம் சொல்லிடுறாங்களே. எங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, தமிழக மக்களுக்கும் இருக்கு. அது அரசியல்ல வெளிப்படும், கொஞ்ச நாள்ல கண்டிப்பா அப்படி நடக்கும். நாம என்ன சொல்றோம், சரி இன்னைக்கு 108 வந்திருக்குது, 118 வரல. இது வரைக்கும் அவங்க எதிர்த்து பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண முடியும்? வேற ஆப்ஷனே கிடையாது. திமுகவை ஒழிக்கணும்னு சொல்லி தமிழக மக்கள் எல்லாமே ஆசைப்பட்டோம். ஆட்சியிலிருந்து அகற்ற விரும்பணும், அகற்றியாச்சு. அதுல சந்தோஷம். அங்கதான் திமுக கூட்டணியில் இருக்கவங்களே வேறுபடுறாங்க. இன்னைக்கு பேசின திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் போய் அறிவாலயத்தில் ஸ்டாலினை பார்த்துட்டு வந்து பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய எண்ணம் நாங்கள் என்ன நினச்சோமோ அதுதான் நடந்திருக்கு, அதான் விஜயனுடைய வெற்றி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அதனால நாங்கள் விஜய்க்கு எங்களுடைய ஆதரவு கொடுக்கறதுல தவறு இல்லைங்க. அவங்க என்ன அது இல்லைங்க, பிஜேபி பூச்சாண்டி காமிச்சு ஏடிஎம்க்கு தோற்கடிக்கணும். விஜய் மேலையும் பிஜேபி பூச்சாண்டி காமிச்சு அந்த இவரு வந்துட்டு பிஜேபியோட பி டீம்னு சொல்லி சொல்லி அவரையும் தோற்கடிக்கணும். மறுபடியும் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரா வரணும் அப்படிங்கறதான் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் திருமணம் உள்ளிட்ட அந்த கூட்டணி கட்சியை சார்ந்த எல்லாரோட ஒரே நோக்கமா இருந்துச்சு. அந்த ஒற்றை நோக்கம் இன்னைக்கு பால்பட்டு போச்சு. அதனால உடனே மாத்தி பேசுறான். இவங்க நோக்கம் எல்லாம் அதிமுக தோற்கடிக்கிறதா? ஏன்னா அதிமுக ஆளுங்கட்சியா இருந்துச்சு. எங்க சிந்தனையும் விஜயோட சிந்தனையும் வேற இல்ல. நாங்க என்ன நினைச்சோமோ அதுதான் அங்க அறுவடை ஆயிருக்கு. சரி, விஜய் சிந்தனையும் இவங்க சிந்தனையும் ஒண்ணுதான். ஏன் பிஜேபியோட பி டீம்னு சொன்னாங்க? பாஜக கூட்டணி ஆட்சி வரக்கூடாதுன்னு நினைச்சோம்.
தடுத்துட்டோம். அது விஜய் செஞ்சுட்டாரு, விஜய்க்கு நாங்க ஆதரிக்கிறோம். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்குது. 5 ஆண்டுகள் மோசமான ஆட்சியை திமுக கொடுத்துருச்சு. இது எங்க பிரதான எதிர்க்கட்சியான அஇஅதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமா போய் அவங்க ஆட்சிக்கு வந்துட போறாங்கிறதுக்காக எங்களோட நோக்கம் அவங்கள வந்துட்டு தோக்கடிக்க சொன்னாங்க. உண்மையாவே அவங்க கற்பனை நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க விஜய் அவர்கள் 108 ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்லி. ஓரளவுக்கு அவர் சீட்டு பிடிப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே விஜய் இன்னும் கூட ஓவரா அட்டாக் பண்ணிருப்பாங்க. நமக்கு வரக்கூடிய மைனாரிட்டி ஓட்ஸ் கொஞ்சம் அவர் சைடு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பிஜேபியோட பி டீம்னு சொன்னாங்க. ஒருத்தராவது மனசாட்சிப்படி சொல்லட்டும், இல்ல வந்துட்டு ரெக்கார்ட் படி சொல்லட்டும், நாங்க விஜய் பிஜேபியோட பி டீம் இல்லைன்னு சொல்லாம இருந்தாங்களா? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை விட திமுக காரங்களை விட அதிகமா விஜய் வந்துட்டு பிஜேபியோட பி டீம்னு சொன்னது இந்த ஒட்டுண்ணிகளா இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தான். என்னைக்கும் திமுக அப்படின்னா தான் சொல்ல வேண்டிய சில கருத்துக்களை தான் அதிகமா சொல்லாம லைட்டா சொல்லிட்டு கூட்டணி கட்சிகளை விட்டு ஓரா சொல்ல வைப்பாங்க. அப்படிதான் இவங்க எல்லாமே பேசினாங்க. இன்னைக்கு திடீர்னு இப்படி வந்த அப்புறம் நான் ஆட்சியில பங்கு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்றாங்க. நான் பர்சனலா என்ன நினைக்கிறேன்னா, இன்னொரு தேர்தல் வரதை நான் விரும்பல. எந்த கட்சிக்குமே வந்துட்டு சிம்பிள் மெஜாரிட்டி வரல, இன்னொரு எலெக்ஷன் வர வேண்டாம். அதற்காக ஒரு மாரல் கிரவுண்ட்ல இல்ல தேசத்தோட நலன் கருதி அந்த கூட்டணியில் உள்ளவங்க கூட இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போகட்டும். ஆனா ஆட்சியில பங்கு பெறுவது அது அதர்மமா இருக்கும், அது அநாகரிகமா இருக்கும். அவுட் சைடு சப்போர்ட் கொடுக்கறது தான் இப்ப உள்ள சூழ்நிலைக்கு சரியா இருக்குங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். சரி, நிறைவு கருத்தோட சேர்த்து திருநாக்கரசு அவங்க அந்த பீகார் விஷயத்தை எழுத்துக்கிறாங்க. பீகாரை பொறுத்தளவு கடந்த 2 சட்டமன்ற தேர்தலா நிதிஷ்குமார் கட்சியோட பிஜேபிக்கு தாங்க எம்எல்ஏஸ் அதிகம். ஆனாலும் நாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே நாங்க கண்டிப்பா நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர், எங்க கூட்டணி ஜெயிச்சான்னு சொன்னோம். அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கூட்டணி தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நிதிஷ்குமாரை விட அதிக எம்எல்ஏக்கள் நாங்க வச்சிருந்தாலும் கூட அவரை முதலமைச்சர் ஆக்கணும். இப்ப 2ஆம் முறை அதே மாதிரி செஞ்சோம். அவர் என்ன செய்யறாருன்னா கொஞ்ச நாள் முதலமைச்சரா இருந்துட்டு இல்ல ஏன் சார் என்னோட பியர் குரூப் எல்லாம் ராஜ்யசபாவிலையும் மெம்பரா இருந்திருக்காங்க, நான் ராஜ்யசபாவில எம்பியாக ஆசைப்படுறேன், அதனால முதலமைச்சர் பதவியை நான் ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர் அங்க போறாரு. அவரு பையன் இங்க டெப்டி சிஎம் ஆக்குறாரு, பிஜேபியை முதலமைச்சரா இருக்க சொல்றாரு. நம்பர்ஸும் நாங்க தாங்க அதிகமா வச்சிருக்கிறோம். இன்னைக்கு விஜய் 108, அடுத்ததா கூட்டணிக்கு போய் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கவங்க நம்ம கம்மியா இருக்கிறாங்க. நாங்க தான் முதலமைச்சர் அவங்க கேட்டா ஒத்துப்பாரா? ஆனா அங்க நாங்க ஒத்துக்கிட்டோம். அவரா இப்ப என்ன சொல்றாரு, இல்லங்க எனக்கு போதும், நீங்க உங்க கட்சி தான் நிறைய எம்எல்ஏக்கள் வச்சிருக்கீங்க, முதலமைச்சரா வாங்கன்றாங்க. இதுதாங்க நடந்துச்சு. நாங்க ஒன்னும் ஒரு பதவி பறிக்கல, அதனால இவங்க அவதூறு பரப்பி எடுபடாது. 2வது விஷயம் தமிழ்நாடு விஷயம், விஜய் விஷயம். இந்த அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாம் கொள்கை கோட்பாடுங்கிறதெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஊடகவியலாளர் கேப்ரியல் அவர்களை சொன்னது மாதிரி அதிகாரத்துக்காக அங்க இருந்தாங்க. இன்னைக்கு அதிகாரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு கட்சியா விஜய் கட்சி இருக்கு. கூப்பிடுறாங்க, போவாங்க. நாம் என்ன சொல்றோம், அறத்தின் அடிப்படையில தர்மத்தின் அடிப்படையில நேத்து வரைக்கும் நீங்க விஜய் வந்துட்டு விமர்சனம் பண்ணீங்களே, அதனால நாட்டோட நன்மை கருதி செலவு அதிகமா வரக்கூடாது, இன்னொரு எலெக்ஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவுட் சைட் சப்போர்ட் கொடுங்க, அதை நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஆனா ஆட்சி அதிகாரத்துல பங்கெடுத்தா அது மிகப்பெரிய தவறுங்கிறோம். ஆனா கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆட்சிக்கு வந்துட்டு விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பிஜேபியோட பி டீம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நீங்க ஆதரவு கொடுக்கணும். நன்றி நன்றி. நீங்க நிறைவு. விஜய் புதுசா ஒரு அரசியல் பண்றது வந்தாரு. அவரும் மத்த அரசியல் கட்சி போல இன்னைக்கு அவருக்கு ஷார்டேஜ் வரும் பொழுது மத்த கட்சிகளை சேர்த்துக்கிறாரு. அரசியல்ல இப்படித்தான் சில விஷயம் நடக்கும் அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கணும். மாற்று சக்தி முதன்மை சக்தின்னு சொன்னவர் மற்றும் ஒரு கட்சியா மாறிட்டாரு அப்படிங்கிறீங்களா? அது அரசியலோட நிர்பந்தங்க. அது சரியும் கூட, அது சரியும் கூட. ஆனா பிஜேபி செய்யும் போதோ மத்த கட்சி செய்யும் போதோ அதை மிகப்பெரிய பாவம் சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க வரும்போது என்ன செய்றீங்க, அதுதானே செய்றீங்க. இப்ப உடனே இல்லங்க எனக்கு 118 வரலங்க, 108 தான் வந்திருக்குது, நான் எந்த கட்சியும் கூட்டணியை சேர்க்க மாட்டேங்க, மறுபடியும் ஒன்மொரு எலெக்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? நாட்டோட நன்மை கருதி இன்னொரு எலெக்ஷன் வேணாங்க. அவங்க என்ன அதிகாரப்பூர்வமா எது சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு தகவல் வந்துட்டு இருக்கு. அதிகாரப்பூர்வமா என்ன வருதுன்னு பாப்போம். ஜனத்திற்குள்ள இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். பார்த்த பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருப்போம்.